ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நாம் பேசுபொருளாக எடுத்துக்கிட்டது மேகதாது விவகாரம் குறித்து கர்நாடகா சிஎம் சிவகுமார் அவர்களை நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் சந்திக்க போகிறேன்னு சொன்ன அந்த விஷயத்தை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். சரி, எந்த விஷயத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியும் அதோட நதிமூல விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது என்ன மேகதாது? மேகதாதுங்கிறது கர்நாடகா இப்போதைக்கு காவேரிக்கு நடுவில் கெட்ட போற ஒரு அணை குறித்து அவங்க பேசுற அந்த பேர் தான், அதுக்கு வைக்கக்கூடிய பேர் தான் மேகதாது அணை. இந்த இடத்துக்கு பேர் மேகதாது. சரி, இந்த அணையில ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி கர்நாடகால கிருஷ்ணராஜசாகர்னு ஒரு பெரிய அணை இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட தமிழக எல்லையில இருந்து ஒரு 110 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதுதான் கடைசி அணை. அதற்கு கீழே எங்கேயுமே காவிரி அணை கட்டப்படவில்லை. அப்ப என்ன ஆகும்னா, அங்க திறந்து விடுற தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரும். அப்போ தமிழ்நாட்டில் பில்லி குண்டுலுங்கிற இடத்துல வச்சுதான் அதை மெஷர் பண்ணுவாங்க எவ்வளவு தண்ணி வருதுன்னு. அப்போ காவேரியில் ஒரு என்னன்னா, காவேரி தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்கோம், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு தண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதை எங்க வச்சு மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, கர்நாடகா கிருஷ்ணராஜசாகர் வச்சு மெஷர் பண்ணு சொல்லும் போது தமிழகம் என்ன சொல்லிச்சு, இல்ல முடியாது, பில்லி குண்டுலும் தமிழ்நாட்டில் வச்சுதான் மெஷர் பண்ணணும், அப்பதான் எங்களுக்கு அது வந்த மாதிரி அர்த்தம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டு பில்லி குண்டுல வச்சுதான் மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, கிருஷ்ணராஜசாகருக்கும் தமிழ்நாடு பார்டருக்கும் இடையில உள்ள 110 கிலோமீட்டர் அணையோ எந்த டேமோ எந்த தடுப்பணையோ கிடையாது. அப்போ என்ன பண்ணும்னா, கர்நாடகால அந்த இடைப்பட்ட அந்த பகுதியில மழை ரொம்ப பெய்யும் போது அந்த 100 கிலோமீட்டர்ல பெய்யுற மழை கர்நாடகா மக்களும் பயன்படுத்திட்டு தமிழகத்துக்கும் வரும். ஏன்னா இடையில அணை கிடையாது. அப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு போட்டு என்னென்ன இவ்வளவுதான் தண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சொல்லி பிரிச்சும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதற்கப்புறம் எந்த அணையும் கெட்டக்கூடாது, கெட்ட காவிரி தீர்ப்பாயத்துல பெர்மிஷன் வாங்கணும், மாநிலங்கள் அந்தந்த கீழ்க்குள்ள மாநிலங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் ஒரு கிளாஸ் இருக்கும். இவ்வளத்தையும் வச்சுதான் இருந்துச்சு. அப்ப இந்த மேகதாது அணை கெட்டும் போது இன்னும் கெட்டணும்னு கர்நாடகா ஒரு முயற்சி பண்ணுது. அப்ப டிஎஸ்ஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, சர்வே ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் எடுத்து பண்ணும்போது நான் கெட்டதுக்கு அந்த சர்வே ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட் அணுகுது, இந்த மாதிரி அவங்க அதை பண்ணக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிரானதுன்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க டீடைல் இந்த ரிப்போர்ட் தானே போடுறாங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தானே போடுறாங்க, டிபிஆர் தானே போடுறாங்க, இந்த ஸ்டேஜில் தடுக்கணும் அவசியம் இல்ல, இன்னும் 1000 விஷயங்கள் இருக்கு, அந்த ஸ்டேஜ்ல பாத்துக்கலாம்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிது சுப்ரீம் கோர்ட். அதாவது தமிழ்நாடு கேள்வி கேட்க உரிமை இல்லைன்னு தள்ளுபடி பண்ணல, இந்த ஸ்டேஜ் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ப்ராஜெக்ட் எடுக்க நான் தடை பண்ண முடியாது, அது இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஜ்ல வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் திருப்பி அனுப்பியது. அப்போ இந்த மேகதாது அணை அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன பாதிப்புன்னா, இந்த 110 கிலோமீட்டருக்கு இடையில இருக்கிற இந்த தண்ணிகள் நமக்கு வரவும் வராது. அது மட்டும் இல்லாம அதை வச்சுதான் நமக்கு இவ்வளவு நாள் அந்த கொடுக்கக்கூடிய அந்த பகுதி தண்ணியவே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப தமிழகத்து பார்டர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் மேகதாது இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எல்லா தண்ணியும் கர்நாடகா அணை போட்டு நிறுத்தி கிட்டத்தட்ட 65 டிஎம்சிக்கு மேல நிப்பாட்டுவாங்க சொல்றாங்க. கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, பெங்களூருக்கு நான் தண்ணி கொண்டு போறேன் அப்படின்றாங்க. தமிழகம் என்ன சொல்றது, நீங்க பெங்களூருக்கு தண்ணி கொண்டு போங்க, பட் என்ன பண்ணும், இந்த டேம தமிழ்நாட்டுக்குள்ள கட்டுங்க, கிருஷ்ணகிரிக்குள்ள கட்டுங்க, அங்க இருந்து பெங்களூர் தண்ணி கொண்டு போக வழி பண்ணலாம் சொல்லி தமிழ்நாடு சொல்லுது. ஆனா கர்நாடகா மேகதாது நிலையா நிக்குது. அப்ப மேகதாது கட்டினால் தமிழகத்திற்கு தண்ணீர் குறையுமா? நிச்சயமாக குறையும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப அங்க ஆட்சியில இருக்கிறது காங்கிரஸ் அரசு, தமிழகத்துல ஆட்சியில இருக்கிறது தாவேக அரசு, காங்கிரஸ் கூட்டணி கட்சி, காங்கிரஸ்க்கு உள்ள மினிஸ்டர்ல இருக்கிறாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு நபர் எனக்கு எப்போது வரும்போது கர்நாடகா பத்தி பேசும்போது ஒரு நபர் சொல்ல ஞாபகம் தான் வரும், காவிரி நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லான்னு ஒரு நபர் சொன்னார். இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இன உணர்வும் இல்லாம தமிழர்களா இருந்தாலும் இன உணர்வு இல்லாம இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. இப்ப அதிமுக திமுகவும் கடந்த கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் என்ன ஒரு ஸ்டார்ட்ஸ் எடுத்தாங்க, எந்த விஷயத்தை காவிரி விஷயத்தை குறித்து நம்ம கோர்ட்லயே விஷயத்தை முடிவு பண்ணிடுவோம்னு சொல்லி சக்சஸ்ஃபுல்லா அதை கொண்டு போனதுனாலதான் கோர்ட் இவ்வளவு தண்ணி நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்கு. பேச்சுவார்த்தை கர்நாடகா நடத்தக்கூடாது, அப்படி நடத்துறோம்னா அவங்க ஒண்ணு சொல்லிட்டு செய்யறது வேற ஒண்ணு செய்வாங்க, நம்மளே அதுக்கு இடம் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. இப்போ இந்த ஜூலை மாசம் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி 31.2 டிஎம்சி தண்ணி கிடைக்கணும். ஆனா வந்திருக்கிறது 3.44 டிஎம்சி தான், கிட்டத்தட்ட 27 டிஎம்சி தண்ணி குறைவா வந்திருக்கு. அப்போ விவசாயம் பெருதளவு பாதிக்கப்படுது. அங்க எங்களுக்கு மழை இல்லைன்னா 3 டிஎம்சிங்கிற ரொம்ப கம்மி, பெருதளவு பாதிக்கப்படுது. அப்ப தாவேக அரசு என்ன சொல்லுது, நாங்க கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சந்திச்சு பேச போறா, தமிழக முதல்வர் பேச போறா, தேதி கேட்டிருக்கோம், ஜூலை எண்ட்ல இருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ள தேதி கேட்டிருக்கோம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்ப இதுவரைக்கும் தமிழகம் கர்நாடகாவை நம்பாம, கர்நாடக அரசியல்வாதிகளை நம்பாம, கோட்டை மட்டுமே நம்பிதான் எல்லா காரியங்களும் காவிரியில சாதிச்சிருக்கு, ஓரளவு சாதிச்சிருக்கு, இல்ல நம்ம மறுக்க முடியாது. அப்ப இந்த மேகதாது அணை விஷயமாவும் நாங்க அதை குறித்து பேச போறோம்னு சொல்றது
நீங்க அவங்ககிட்ட நேரடியா பேசுறது தவறு. நீதிமன்றம் மூலமா போய் நம்ம காரியங்களை சாதிப்போம். இத்தனை வருஷமா தமிழ்நாடு வந்து நடத்திக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு மூடனா சிஎம் விஜய் போறாரு. அப்ப என்றைக்குமே நம்ம நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு நம்ம திரும்பி பார்க்கும்போது இவர் ஒரு சினிமாக்காரர், எம்ஜிஆர் ஒரு சினிமாக்காரர். அப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது சொல்லுவாங்க தண்ணி திறந்து விடலங்கும் போது எம்ஜிஆர் ராமகிருஷ்ண ஹெக்டேவோட எல்லாம் பேசி வச்சுக்குவாங்க முன்னாடி. நமக்கு வெளியில சொல்றது படம் வேற மாதிரி காண்பிக்கப்படும். பெங்களூர்ல போய் சாப்பிட்டுட்டு அவர் தண்ணி குடிக்குன்னு சொல்லும் போது நான் தண்ணி குடிக்க மாட்டேன், என் மக்கள் தாகமா இருக்காங்க, உங்க வீட்டுல சாப்பிட மட்டும் தான் செய்வேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொன்னோன்னா ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கிட்ட பேச்சுவார்த்தை தண்ணியை திறந்து விட்ட மாதிரி ஒரு சீன் அன்றைய ரீல்ஸ் போட்டவர் எம்ஜிஆர். இது இப்படியே நடந்திருக்கும். முன்னாலே பேசி வச்சு நான் வர்ற மாதிரி வரப்பா, என் பேருக்கு எனக்கு கொஞ்சம் என் பேரை காப்பாற்ற மாதிரி திறந்து விடு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இவங்க போற மாதிரி போயிருப்பார், திறந்து விட்டுருப்பாங்க. இதே மாதிரி ஒரு சீனை டிகே சிவகுமார் வச்சு போட முயற்சி பண்றாரான்னு தெரியல. ஆனா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு என்ற மாநிலம் பல முறை கர்நாடகாவால் ஏமாற்றப்பட்டு இது கான்சியஸா ரெண்டு பிரதான எதிர்கட்சிகள் அன்றைக்கு முட்டிக்கிட்டு இருந்த ரெண்டு கட்சிகளுமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. ரொம்ப சில விஷயங்கள் சேர்ந்து இருப்பாங்க. நம்ம இனி அவங்ககிட்ட பேசக்கூடாது. அப்போ ஒரு மாநிலத்தோட ஸ்டாண்ட்ஸ், ஒரு மாநிலம் இதுவரைக்கும் எப்படி நடந்திருக்கோ அதை நீங்க முற்றிலுமாக மாற்றுறீங்க. நீங்களா போய் கர்நாடகாரத்தை கேட்கறீங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம். இப்போ ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று என்ன, இங்க பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி நடத்தி சரி கொடுக்க முடியாதுப்பா 10 நிமிஷம் அவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் அவங்களுக்கு எலெக்ஷன் வருது, அங்க ஜெயிக்கணுமே, இப்போ நான் போன 15 நிமிஷம் கொடுக்கணும், நான் என்ன பண்றேன், நீ போனதுனால 5 நிமிஷம் கொடுக்கும்போது கொடுக்குறேன், நீயும் பாரு நான் போய் வாங்கிட்டு வந்து வெளியில சொல்லிக்கோ, நானும் பாரு கொடைய தண்ணியை திறந்து விட்டேன்னு பேர் வாங்கிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சீன் போட்டு நீ தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினா கர்நாடக மக்களை ஏமாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். இதுதான் ஜென்ரலா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரெண்டாவது ஒரு விஷயம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. தமிழகம் அவமானப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இவர் இப்ப கேட்டுக்கிறாரு, இன்ன வரைக்கும் அந்த தேதி பிக்ஸ் ஆகி வரல. நாளைக்கு இவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு தேதி கேட்டு கர்நாடக முதல்வர் சிஎம் டிகே சிவகுமார் அவரை பார்க்கல அப்படின்னா அதை விட அவமானம் தமிழ்நாடு போன்ற மிகப்பெரிய மாநிலத்துக்கு கிடையாது. நீங்க மிஸ்டர் விஜய் அவமானப்படலாம், தனிப்பட்ட முறையில் ஒரு கால் சீட்டுக்காக காத்து கிடக்கலாம், வெயிட் பண்ணி நடிக்கலாம், ஒரு சிஎம் போய் பார்க்கலாம், எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இன்று எனக்கும் தமிழகத்துக்கும் நீங்கள் தான் முதல்வர். நீங்க ஒரு மாநில முதல்வர் டேட்டு கேட்டு அவர் உங்களுக்கு கொடுக்க உங்களை பார்க்க மாட்டாருன்னா உங்களுக்கு அது அசிங்கம் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே அசிங்கம் கிடையாது. ஆனால் தமிழகத்திற்கு அது அசிங்கம். அதை பண்ணார்னா இன்னும் மிகப்பெரிய அசிங்கம், அரசியல் அசிங்கம். அது தமிழகத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 2 எதிர்கட்சி தலைவருமே பேசாதீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றாங்க. இதுவரைக்கும் நான் வைத்திருந்த நிலைப்பாடு அப்படி மெயின்டைன் பண்ணுங்க. பேசாதீங்க, அந்த மேகதாது விஷயத்தை போய் பேசாதீர்கள், காவிரி விஷயத்தை பேசாதீர்கள், நீதிமன்றத்தை அணுகிதான் நம்ம இவ்வளவு உரிமையாச்சும் வாங்கியிருக்கோம், பேசி பேசி கர்நாடகா ஏமாத்துன்னு சொல்றாங்க. அதை நான் மாத்தணும். நீங்க போறீங்க பாருங்க, ஒண்ணு இப்படி நடிச்சு ஒரு முடிவை கொண்டு வருவீங்க, இல்லை ஒருவேளை சிவகுமார் உங்களை பார்க்கல, டேட் கொடுக்கலன்னா நீங்க என்னதான் பூசி முழுங்கலன்னா உங்க மூஞ்சில சாணி அடிச்சு அனுப்பிட்டாருன்னா அது அர்த்தமாகும். அது தமிழ்நாட்டுக்கு அவமானம். தயவு செய்து அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. அப்போ அந்த தீர்ப்புல இப்ப பாருங்க, மத்திய ஆளும் பிஜேபி டபுள் ஸ்டார். பிஜேபி என்றைக்குமே அவங்களுக்கு கர்நாடகா தான் பெருசு, தமிழ்நாடு பெருசு கிடையாது. காங்கிரஸும் என்றைக்குமே கர்நாடகா தான் பெருசு, தமிழ்நாடு பெருசு கிடையாது. அது இந்த 2 கட்சிகளையும் நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க நம்புனீங்கன்னா நம்ம எல்லாமே சாணியை எடுத்து மூஞ்சில் அடிச்சுக்கிற மாதிரி தான் அது உண்மை. பாருங்க, பிஜேபி அரசு ஒரு அழகா தெளிவா கர்நாடகா பக்கம் தான் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கு. காங்கிரஸ் ஆட்சினா இதான் செஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு இந்த வட்டாரங்கள் கொஞ்சம் வாக்கு இருக்கும். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஸ்டார்ட் கொஸ்டின். அந்த மாதிரி ஸ்டார்ட் கொஸ்டின் யூனியன் வாட்டர் மினிஸ்டர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு, எப்படி கீழே உள்ள லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு கீழே உள்ள கீழ்பாசனம், அதாவது கீழ்மடைன்னு சொல்லுவாங்க அந்த மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, இவங்க எல்லாம் கேட்காம, பாண்டிச்சேரி எல்லாம் கேட்காம எப்படி நீங்க அதை மேகதாது அணையை கெட்ட கர்நாடகா கெட்ட முடியும், அது தவறு, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அன்புமணி ராமதாஸ். அதற்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பிஜேபி சார்ந்த என்ன எழுத்துப்பூர்வம் பதில் கொடுக்குறாங்க, அப்படி ஒண்ணுமே சொல்ல. அப்படி எந்த ப்ராஜெக்டையும் கெட்டுறதுக்கு கர்நாடகா தமிழகத்தையோ கேரளாவையோ பாண்டிச்சேரியோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு எழுத்துப்பூர்வமா மத்திய பிஜேபி நீர்வளத்துறை அமைச்சரும் பதில் கொடுக்குது. அப்ப பிஜேபி அவங்க பக்கம் இருக்கு, காங்கிரஸ் அவங்க பக்கம் தான் இருக்கும். அப்ப இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துல நீங்க போய் நின்று பேசி நீங்க மூக்கறுபட்டு வர போறீங்களான்னு நீங்க யோசிக்கணும். அப்போ மேகதாதுவை குறிச்சு டிஎம்கே என்ன சொல்லுதுன்னா அதுக்கு ஒரு தனி நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும் ரைஸ் பண்ணணுமா நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியா ரைஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே மேகதாது என்பது காவிரி ஜட்மெண்டோட எக்ஸ்டென்ஷன் தான். அப்ப அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளேயே நமக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் இருக்கும், அதுக்குள்ளேயே நம்ம தீர்க்க பார்க்கணும். புதுசா ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு கோர்ட்டுக்காக நம்ம போய்கிட்டு இருக்க கூடாது. என்னோட ஒப்பீனியன், பட் லீகல் ஒப்பீனியன் கேட்டுக்கணும், ஜட்மெண்ட்ஸை முழுசா படிக்கணும். பட் இருந்தாலும் திமுக இந்த ஃபீல்ட்ல இருந்ததுன்னா நீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் உங்கள் சட்ட அறிஞர்கள், அவங்க சட்ட அறிஞர்கள், எல்லா சட்டங்களும் உட்கார்ந்து நீங்க ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். அப்ப இந்த மேகதாது அப்படிங்கிறதுக்கு நீங்க போய் பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் யோசிக்க மிக மிக தவற மாதிரிதான் தோணு. யோசிச்சு செய்யுங்க.
நீங்க கொஞ்சம் அடி போறனால அசிங்கப்பட போறது, அவமானப்பட போவது நீங்கள் கிடையாது. தமிழகம் என்ற ஒரு மாபெரும் மாநிலம், அதை நீங்க நல்லா புரிஞ்சு ஒண்ணு வச்சுக்கணும். இன்னொன்னு, இந்த அணை டிபிஆர் ப்ராஜெக்ட்ல இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டும் சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்க தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். இது அரசியல் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இது அனுபவமே இல்லைங்கிற நீங்களே ஒத்துக்கிறதா, இன்னைக்கு தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப இதற்கு முன்னால் அனுபவம் வாய்ந்தவர்களே கேளுங்கள், பியூரோகிராட்ஸை கேளுங்க, அரசியல்வாதிகளை கேளுங்க. அரசியல்வாதிகள் லெவல்ல தான் நடக்கிறது ஒரு அரசியல் நாடகம். கர்நாடகா தனக்கு ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி இந்த மேகதாதுவை சிவகுமார் கொண்டு வர்றாரு. அப்போ உங்களோட கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ். நீங்க நினைச்சீங்கன்னா தண்ணி திறந்து வைக்கலாம், ஆனா அது செய்ய காங்கிரஸ் தயார் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கும் காங்கிரஸ்க்குள்ள கூட்டணியுமே பேரளவுக்கு ஒரு பிம்பிளிக்கு பிலாபி கூட்டணி தாங்கிறது இதுலயே தெரியுது. அப்ப பிஜேபியும் காங்கிரஸும் இணைந்து, எதிர்கட்சிகள் இருக்க அவங்க 2 பேரும் இணைந்து மேகதாது ப்ராஜெக்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ நீங்க பேசி என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். சிஎம் விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னா, இதை டபக்குன்னு குதிச்சு முடிவு எடுக்க கூடாது. பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு நம்ம போய் பேசணுமா, ஒருவேளை நம்ம இன்விடேஷன் கொடுத்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா நமக்கு அது அசிங்கம். அப்ப இது என்ன மாதிரி பேசணுங்கிறதெல்லாம் யோசிச்சு, பேசணுமாங்கிறதெல்லாம் யோசிச்சு முதல்ல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இப்படி எதிர்த்தன் கௌத்தன் நம்ம 30ஆம் தேதியில போயிட்டு 3ஆம் தேதிக்குள்ள பேசணும், 15ஆம் நாள் சொல்றது கொஞ்சம் அவசரத்தில் எடுக்கிற ஒரு முடிவு மாதிரி இருக்கு. தமிழகத்திற்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் கூட அது நடக்கலாம். அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, இதுவரைக்கும் நீங்க ரீல்ஸ் ஸ்டண்ட் எல்லாம் எல்லா விஷயத்திலயும் அடிச்சிட்டீங்க. இந்த விஷயத்த தயவு செய்து அடிக்காதீங்க. தமிழகத்தோட நலன் பெரிதும் பாதிக்கப்படும். இதுக்கு முன்னாடி இந்த ஒருத்தர் அப்படிதான் பண்ணார். சாப்பிட்டுட்டா தண்ணி குடிக்க மாட்டேன்னா அது ஒரு பெரிய இதோ, அதுக்கு நீங்க இருந்தே பேசி நீங்க முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். அப்ப கர்நாடகா ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஏமாத்த போய் தான் ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதியும் சேர்ந்து எடுத்து வர முடியும். நம்ம இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், கோர்ட்ல பாத்துக்குவோம் அப்படின்னு. அப்ப அந்த முடிவு நமக்கு ஓரளவு சாதகமா தான் இருந்திருக்கு. இந்த முடிவை நீங்க மாத்த போறீங்க. ஸ்டேட்டோட ஒரு நிலைமையை ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஒரு மாநிலத்தோட கொள்கையை நீங்க மாத்துறீங்க. தேவையாங்கிற 1க்கு 1000 தடவை நீங்க யோசிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பேசி, எனக்கு தெரிஞ்சு DK சிவகுமாரோ இத்தனாம் தேதி மீட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லல. அப்ப இன்னும் 1 வார காலம் கூட ஃபுல்லா இல்லைங்கும் போது உங்களோட பேச்சுவார்த்தைங்கிற அந்த கோரிக்கையை அவர் நிராகரிச்சிட்டாருன்னா அது இன்னும் உங்களுக்கும் அசிங்கம். உங்களுக்கு அசிங்கத்தை பத்தி எங்களுக்கு பேச, தமிழகத்திற்கு அசிங்கம். அப்ப எல்லா விஷயத்தையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவாங்க. சாதக பாதகம் அறிந்து நீங்க அதை பேசணுமா வேண்டாமாங்க முடிவு பண்ணுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, நீதிமன்றங்களை அணுகிதான் தமிழகம் 30 வருஷம் எல்லா ரிலீஃபும் வாங்கியிருக்கு. இப்பவும் நீங்க அதைத்தான் அணுகிற மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கும். ஒருவேளை காங்கிரஸோட பிரஷர்லையும் பிஜேபியோட பிரஷர்லையும் நீங்க எல்லாம் செய்வீங்க. அப்படி செய்யற பேர் வழின்னு தமிழ்நாட்டோட இன்ட்ரெஸ்டையும் தமிழ்நாட்டோட நலனையும் தேரை இழுத்து தெருவில் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்க ஒரு தப்புன்ட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னால் உள்ளவங்க ரெக்டிஃபை சரி பண்ண முடியாத அளவுக்கு அது பெரிய தவறா போயிடும். அப்ப என்ன செய்வதற்குனாலும் யோசித்து செய்யுங்கள். உங்களோட ரீல்ஸ் மோகமும் உங்களோட பப்ளிசிட்டி மோகத்தை நிப்பாட்டிட்டு உண்மையான அரசியல்வாதியாக மாறி தமிழகத்திற்கு காவிரி எப்படி நலம் பயக்க கூடும் அப்படிங்கிற செயலை செய்யுங்க. அதுதான் தமிழகத்திற்கு நல்லது. மீண்டும் சந்திப்போம்.